சொந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றி இம்மற்றும் தேவன் நம்ம நடத்தினபடியினால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறபடிய கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இந்த அருமையான பகல்வெளியிலே சில நிமிஷங்கள் தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 12 வசனமும் யாக்கோபு 1:12 வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு, அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். எங்களை நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் நீர் எங்களை முன்பாக கொடுத்த அருமையான நம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் தொடர்ந்து எங்களோடு கூட வல்லமையாய் இடைபடும்படியாக நீர் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சௌந்த பிள்ளைகள் என்னுடைய வார்த்தையை கேட்கும்போது அவருடைய இருதயத்தில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாக, இந்த இடத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு விடுதலையோடு கடந்து போக பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறோம். இன்னும் வேண்டிய ஆத்மாக்கள் உண்டு, அவர்களை உற்சாகப்படுத்தி கூட்டி சேர்ப்பீராக. தொடர்ந்துள்ள பகுதியை கர்த்தர் தான் பொறுப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இங்கே ஒரு வார்த்தை, சோதனையை சகிக்கிற மனுஷன். வேத புஸ்தகத்தில் அநேக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், சோதனையை சகித்து ஜெயம் பெற்றவர்கள், மேன்மையான நித்தியத்தின் பிரதிபலனை பெற்ற அநேக பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளுடைய சாட்சிகளை வேத புஸ்தகத்தில் நாம் பார்க்க முடியும். அதே யாக்கோபு 5 அதிகாரத்தில் அதில் ஒரு வார்த்தை வருகிறது, வாசிங்க. யோபின் பொறுமையை நினைத்துக் கொள்ளுங்கள். வாசிங்க. எத்தனாம் வசனம்? இப்படி இருக்க சகோதரரே, 5ஆம் வசனமா? இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். இந்த நாள் பகல் வேளையிலே இங்கே நாம் வாசிக்கிற அருமையான பரிசுத்தவானாகிய யோபுடைய ஒரு சம்பவத்தை அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சபையின் தேவ பிள்ளைகளுக்கு எழுதும் போது அருமையாக எடுத்து எழுதுகிறார். யோபின் பொறுமை, தேவனுடைய செயலின் முடிவு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனையை சகிக்கிறது என்று சொல்லுகிறது நாம் சொல்லிவிடலாம். அந்த இடத்தில் அதை சகிக்க வேண்டும் என்றால் மிகவும் அது ஒரு கடினமான காரியம். அந்த சோதனையினூடே கடந்து போன தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே அதனுடைய மகத்துவத்தை பற்றி, அதனுடைய அருமையை பற்றி தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. பாருங்க, யோபின் பொறுமை என்று அங்கு ஒரு வார்த்தை வருகிறது. யோபை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்க போகிறோம், எடுத்துக்கொள்வோம். யோபின் புஸ்தகம் 1 அதிகாரம், அதனுடைய வாசிங்க 1-2 வசனம். ஊத் தேசத்திலே, எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். பாருங்க, இன்னும் எல்லாரும் எடுத்து முடியல. யோபின் புஸ்தகம் சங்கீதத்துக்கு முந்தின புஸ்தகம், சரியா? எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. சரியா? நீ வாசிங்கம்மா.
ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும். இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே ஒரு மனுஷன் அந்த யோபை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் வாழ்ந்த காலம் ஆபிரகாமுடைய அந்த நாட்கள் என்று வேத பண்டிதர்கள் குறிப்பிடுகிறார்கள். மனசாட்சியின் காலம், தேவனுடைய பிரமாணம், நியாய பிரமாணம் கிடைத்த காலம் மோசேயின் காலம். அதுக்கு முன்பதாகவே வாழ்ந்திருந்த ஒரு மனிதர் யோபு. இந்த யோபு அந்த மனசாட்சியின் நாட்களிலே வாழ்ந்திருந்த போது அவர் அதிகமாக தேவனுக்கு முன்பதாக எப்படி இருந்தாராம்? திரும்ப வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமான ஒரு மனுஷனாய் இருந்தார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நம் தேவனுக்கு பயந்திருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையிலே நாம் தேவனுக்கு பயந்து சன்மார்க்கர்களாக, உத்தமர்களாக, சகலவித தீமைகளுக்கு நீங்களாகி பரிசுத்தமாய் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிற நாட்கள் இது கிருபையின் காலம். இது என்ன காலம்? எல்லாரும் சொல்லுங்க, கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற நேரம். ஆனால் இந்த யோபின் நாட்களிலே அந்த தேசத்திலே யோபு ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவானாக, ஒரு ஜமீன்தாராக இருந்திருக்கிறார். 2ஆம் வசனம் வாசிங்க. அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்திருந்தார்கள். அடுத்தது, அவனுக்கு 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர் மாடுகளும், 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். வேலையாட்கள் இருந்தார்கள். பாருங்க, இப்படி அந்த யோபு என்று சொல்லுகிறதான அந்த மனுஷனுக்கு ஏராளமான திரவிய சம்பன்கள், ஐஸ்வர்யங்கள் ஏராளமாக இருந்தது. வேலையாட்களுக்கு எண்ணிக்கை இல்லை. அவ்வளவு பேர் அந்த இடத்திலே யோபுக்கு பணிவிடை ஆட்களாக இருந்தார்கள். இவ்வளவு ஆயிரக்கணக்கான இந்த ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வளர்க்க வேண்டும் என்றால் எத்தனை ஏக்கர் பூமி வேணும் பாருங்க. அது மட்டுமல்ல, இந்த யோபு அந்த இடத்திலே ஒரு பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்தது மட்டுமல்ல, அன்றைக்கு இருந்த ஜனத்துக்குள்ளே இந்த யோபை ஆண்டவர் விசேஷமான ஒரு மனிதனாய் கண்டுபிடித்திருந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதை யோபு சொல்லுகிறார், நான் போகும் வழியை அவர் அறிவார். யார் அறிவது? கர்த்தர் அறிவார். தன்னையே ஆண்டவர் கரத்துல தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இந்த நாள் பகல் வேளை நம்முடைய ஒவ்வொரு யாத்திரைகளையும், ஒவ்வொரு நடக்கைகளையும், நம்முடைய தொழில்களையும், நம்முடைய பிரயாசங்களையும், நம்முடைய முயற்சிகளையும் தேவனுடைய கண்கள் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறது. மனுஷன் பார்க்காதபடி இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மை ஒவ்வொரு நிமிஷம் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார். இந்த யோபுடைய வாழ்க்கையில யோபு இவ்வளவு உத்தமனாயிருந்த மனிதன் தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்தாராம்? கீழே வாசிங்க. அவன் குமாரர் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் அவர்களோட போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள்.
விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியே சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவார். அந்த நாட்களில் எல்லாம் ஒழுங்கு கிரமமாக செய்து வந்தார். தன் பிள்ளைகளுக்கு என்ன செய்வாராம்? சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவாராம். அந்த பிள்ளைகளுக்காக அவர் விசேஷமான பலி செலுத்துகிற ஒரு மனிதன். பலி என்பது ஆராதனையை காட்டுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலி என்பது நம்மையே தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிற ஒரு இடத்தை காட்டுகிறது. தன் பிள்ளைகளுக்காக வேண்டி, தன் மனைவிக்காக வேண்டி, தன்னுடைய மற்றும் பேர பிள்ளைகளுக்காக வேண்டி, மருமக்களுக்காக வேண்டி விசேஷமான சர்வாங்க தகன பலியை செலுத்தி அதிகாலமே எழுந்து ஆண்டவரை தேடுகிற ஒரு விசேஷமான ஒரு குணம் படைத்த மனிதர் யோபு. கரங்களை தட்டி கத்திரமயப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போம். நம் மனைவிக்காக அல்ல நம்ம பிள்ளைகளுக்காக, நம் வீட்டில் உள்ள நபர்களுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நாம் சர்வாங்க தகன பலியை செலுத்துகிறோமா? அதிகாலை எழுந்து தேவனை தேடுகிறோமா? வேத வசனத்தில் படிக்கும் போது ஆண்டவரே இந்த அருமையான யோபை பற்றி சாட்சி கொடுக்கிறார். கீழே உள்ள வசனத்திலே படிப்போம். 7வது 8வது வசனமா சாத்தானிடத்தில் கேட்கிறார் ஆண்டவர். கர்த்தர் சாத்தானை நோக்கி தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? என் தாசனாகிய, பாருங்க, என் தாசன் என்று சொல்லி ஆண்டவர் யோபை இவ்வளவு மேன்மையாக எண்ணுகிறார். யோபு என் தாசன். என் தாசன் என்று சொல்ல வேண்டும் என்ற தேவன் யார்? மகா பெரிய தேவன், அண்ட சராசரம் முழுவதையும் படைத்த அநாதி தேவன். அவர் சாத்தானத்தை கேட்கிறார், சாத்தானே, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, கண் வைத்தாயோ என்று கேட்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எப்படியானால் சாத்தானது ஆண்டவர் கேட்கணும் என்றால், ஆண்டவராகிய தேவன் இந்த தேவ மனிதனாகிய யோபின் மேல் எவ்வளவு ஒரு அக்கறையுள்ள, கரிசனையுள்ள, யோபின் மேல் எவ்வளவு தூரம் ஒரு விசேஷமான நிலையில் யோபை அவர் வழி நடத்தி வந்திருப்பார். யோபின் பலியை எவ்வளவு தூரம் அங்கீகரித்திருப்பார். யோபின் நடக்கை எவ்வளவு தூரம் தேவன் மேன்மைப்படுத்தி இருப்பார். ஆண்டவரே சொல்லுகிறார். திரும்ப அந்த வசனம் வாசிங்க. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும். அவன் யாரு? கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பூமியில் ஒருவனுமே இல்லை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏம்மா கரம் தட்ட முடியலையா? முடியாதவங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருங்க. ஆண்டவர் பலன் தருவார். சரியா? யோபை போல ஒரு பரிசுத்தவான், யோபை போல ஒரு உத்தமன், யோபை போல ஒரு சன்மார்க்கன், யோபை போல தேவனை பயப்படுகிற மனிதன், யோபை போல அதிகாலை எழுந்து ஜெபிக்கிற மனிதன், யோபை போல காலையில் எழுந்து பலி செலுத்துகிற ஒரு மனிதன், தேவனை ஆராதிக்கிற மனிதன் அன்றை பூமியில எவரும் இல்லை. நான் அல்ல சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். அவன் நீ கண் வைத்தாயோ, அவன் மேல் நீ கண் வைத்தாயோ என்று கேட்கிறார். தொடர்ந்து கீழே வாசிங்க. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, இப்ப சாத்தான் பேசுகிறான் தேவனோடு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்திருக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும்
அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய கைகளின் கிரியை நீர் ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவனுடைய சம்பத்து தேசம் எங்கும் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் அவனுக்கு உண்டான எல்லாம் தொடுவீரானால் நீ தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் உம்மை என்றான். தூஷிக்கானோ பாரும் என்றான். அவன் சவால் விடுகிறான். யார் சவால் விடுகிறது? சாத்தான் சவால் விடுகிறான். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. இப்போ தேவன் இந்த பக்கம் பார்த்தா சாத்தான், நடுவிலே யோபு. யோபை பார்க்கும்போது அவன் பெரிய ஜமீன்தார், அவன் பெரிய ஒரு ராஜா. அவன் வீட்டிலே பணிவிடை செய்ய எண்ணிக்கை கிடைக்காத வேலையாட்கள் உண்டு. 10 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 10 பிள்ளைகளுக்கும் 10 விதமான வீடுகள், எவ்வளவு ஏராளமான ஆஸ்திகள். ஆஸ்தின்ற இன்றைக்கு நமக்கு 50 சென்ட் 1 ஏக்கர் இருக்கக்கூடிய நிலம் போல இல்லை, இல்லை 1 சென்ட் 2 சென்ட் இருப்பது போல இல்லை. அந்த பூமிக்கு விலையே கிடையாது. ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொல்லும் போது, நீ எவ்வளவு தூரம் நடக்கிறாயோ, நீ நடக்கிற அவ்வளவு விட உனக்கு என்ன கொடுக்கிறேன், சுதந்திரமாக நான் கொடுக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே வண்ணமா யோபுக்கும் ஏராளமான இடங்கள் அவருடைய சொந்தமாக இருந்திருக்கிறது. பூமிக்கு மதிப்பில்லை. அன்றைக்கு அவருடைய சம்பத்து என்ன? ஆடுகளும் மாடுகளும் கழுதைகளும் ஒட்டகங்களும் ஏராளம் ஏராளம் ஏராளமாயிருந்தது. இந்த யோபு வழியிலே எழும்பி நடந்து வரும்போது வீட்டின் திண்ணையிலே உட்கார்ந்திருக்கிற எழும்பி நிற்பாரலாம். ஏனென்றால் யோபு அவ்வளவு தூரம் ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு மனிதன். யார் யார் எது வந்து கேட்டாலும் அது இல்லை என்று சொல்லாதபடி யோபு ஏழைகளை உபசரிக்கிற ஒரு நிலை. அவருடைய சுபாவங்களும் சிந்தனைகளும் எல்லாமே வித்தியாசம். எப்போதும் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும், என் குடும்பம் தேவனுடைய பார்வையிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திலே ஆண்டவர் வேதனைப்படக்கூடிய நிலை ஒன்றும் வந்துவிடக்கூடாது என்று சொல்லி தன் பிள்ளைகளுக்காக தன்னையே அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனாய், தன்னையே ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட பலி செலுத்தி ஆண்டவரை நேசிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் திடீரென்று ஒரு பெரிய சோதனை வரப்போகிறது. என்ன? சாத்தான் சொல்லுகிறான், அவன் சம்பத்தை எல்லாம் தேசம் அங்கு பரவ பண்ணி விட்டீர், அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், அவனை சுற்றி ஒரு வேலி வைத்திருக்கிறீர். அந்த வேலி என்ன ஐயா? அந்த வேலிதான் இயேசுவின் இரத்தமாகிய கோட்டை. அந்த வேலிதான் தேவனுடைய கிருபை. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே 2 விதமான சோதனை. ஒன்று, அதே யாக்கோபில் படிக்கிறோம், தேவன் மனிதனை சோதிக்கிறவர் அல்ல, அவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு அவன் என்ன செய்யப்படுகிறான்? சோதிக்கப்படுகிறான். இன்னொரு சோதனை உண்டு. என்ன தெரியுமா? அது தேவனாகவே அனுமதிக்கிற சோதனை. யோபுடைய வாழ்க்கையில் தேவனாகவே அந்த சோதனைக்கு அனுமதி கொடுக்கிறார். அவனை சுற்றிலும் இருக்கிறதான வேலியை கொஞ்சம் பிரித்து மாற்ற போகிறார். அங்கே மாற்றும் போது நடக்கிற சம்பவம் என்ன? நீங்கள் அதே அதிகாரத்தினுடைய கீழே சற்று வரும்போது, இதோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முதலாவது அவனுக்கு இருந்த சம்பத்தை எல்லாம் பிசாசு அழிக்கிறான். அடுத்தபடி அவன் செய்கிற காரியம் என்ன? எல்லாம் வீட்டில் போய் படியுங்க, நேரம் போதாது. அடுத்த வாரம் கேட்பேன் என்னென்ன காரியம், ஞாபகமாக வைத்து கொள்ளுங்க. அடுத்தபடியாக அவனுக்கு இருந்த அருமையான செல்ல பிள்ளைகள் 10 பேரும் 10 வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் எல்லாம் ஒரே வீட்டில் கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அன்றைக்கு சாத்தான்
ஒரு பயங்கர கொடுங்காற்றை அனுப்பி அந்த வீடை மொத்தமா இடிய பண்ணி அந்த பிள்ளைகள் மேல் அந்த வீடு இடிந்து விழுந்து இந்த ஒரே நேரத்து பிள்ளைகள் தொலைந்து விடுகிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வேலையாட்கள் தொலைந்தார்கள், ஆடு மாடு ஒட்டகங்கள் தொலைந்தது, அவருடைய பிள்ளைகள் தொலைந்தார்கள், எல்லாம் தொலைந்தது. அந்த இடத்திலே நீங்கள் அந்த கடைசி பகுதியினராக வரும்போது யோபை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காரியங்கள் நடந்தோம், அவன் நாவினால் அவன் பாவம் செய்யவில்லை. அந்த வார்த்தையை வாசிங்க. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியம். இவ்வளவு பெரிய பிரச்சனைகள், இவ்வளவு பெரிய போராட்டங்கள், இவ்வளவு பெரிய நஷ்டங்கள், அதுவும் யாருக்கு வந்தது? யோபுக்கு வந்தது. யோபு யார்? ஒரு சன்மார்க்கன். யோபு யார்? தேவனுடைய பார்வையில் உத்தமன். யோபு யார்? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்விதமா இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய சோதனை கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதெல்லாம் நடந்தும் கூட தன் வாயினால் அந்த மனுஷன் பாவம் செய்யாதபடி அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார், ஒன்றுமே சொல்லல. அடுத்தபடி நான் நேரம் தாண்டுகிறனா அடுத்தபடி நேரம் போவோம். அடுத்தபடியாக உள்ள வசனம் வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சரீரம் முழுவதும் பருக்களை சாத்தான் கொண்டு போடுகிறான். அந்த பகுதி வாசிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். கொடிய பரு. ஒரு பரு நம்ம உடம்புல வந்தா தாங்க முடியுது ஐயா? தாங்க முடியுதா பிள்ளை? அபிஷேக் தாங்க முடியுமா? ஒரு பருவு தான் வந்தது. என்ன ஜோயிஷ் தான் தாங்க முடியுமா? கஷ்டம்தான் இல்லை? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் சரீரம் முழுவதும் பருக்கள். அது வைசூரி பார்த்துருக்கீங்களா? வைசூரி வந்தவங்களுக்கு தெரியும். வைசூரி வந்த நாட்களில் பார்த்தவங்களுக்கு தெரியும். அது கொடிய ஒரு வியாதி, நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது வந்தவர்கள் பேசவோ எழும்பவோ நடக்கவோ உடம்புல ஒரு துணி போட ஒன்றே செய்ய முடியாது. அது பருக்களாக வந்து உடம்பு அது முழுவதும் வெடித்து சீழாக வடிய ஆரம்பிக்கும். காந்தல் குத்தெடுப்பு வலி தாங்கவே முடியாது. தண்ணீர் குடிக்க முடியாது, ஆகாரம் புசிக்க முடியாது, மூச்சு தான் விட முடியாது. அவ்வளவு கடுமையானது, கொடூரமானது. ஒரு தடவை மதுரைக்கு போயிருக்கும் போது அங்கே ஒரு முக்கியமான ஒரு நபரை பார்க்கும்படியாக கடந்து போனேன். அவர் இருந்துதான் அந்த வீட்டில் நான் கடந்து போய் பக்கத்தில் போகும்போது ஏராளமான ஆட்கள் அங்கெங்குமா நின்றார். என்ன என்று கேட்டேன். அந்த வீட்டில் உள்ள அதே அருமையான சகோதரருக்கு சுகம் இல்லை என்றார்கள். நேரே உள்ளே போய் பார்க்கும்போது அவர் அப்படியே வெண்மையான துணி போட்டு மூடி போட்டிருக்கிறார்கள். அவரால் கண் விழித்து பார்க்கவோ பேச ஒன்றும் முடியல. மிகவும் பரிதாபமான நிலை. பல நாட்கள் கஷ்டப்பட்டதிலிருந்து மீட்கப்பட்டார். அது மீட்கப்படுவது மிகவும் கடினம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை வரையிலும் இந்த கொடிய பருக்களால் நிரம்பி இருந்த யோபு மிகவும் பாதிக்கப்பட்டார், மிகவும் வேதனை அடைந்தார். கடைசியாக இந்த சாத்தான் அதுலேயும் விடல, அதுலேயும் ஆண்டவரை இவன் தூசிக்கலையே, அதிலேயும் இவன் அந்த ஆண்டவரை விட்டு பின்வாங்கவில்லையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தை எல்லாம், நான் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்க வேண்டும், என் நாவினாலே நான் பாவம் செய்து விடக்கூடாது, தேவனை நான் புறங்கூறி எதாயிலும் முறுமுறுத்து விடக்கூடாது, ஆண்டவருக்கு நான் எப்படி இருக்கணும், பிரியமா இருக்க வேண்டும். என்ன ஆனாலும் சரி, இந்த தோல் ஆண்மைகள்
அழுகி போனாலும் என் சொந்த கண்ணினால் நான் அவரை காண்பேன் உள்ள விசுவாசத்திலே உறுதியாயிருந்தார். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்த நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் நடைக்கலமே, அவர் நித்திய போயம் வேணுநாதாரமே. அநாதி தேவனும் நடைக்கலமே, அவடித்திய போய வருணாதாரமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அருமையான பகல் வேளையில தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஆகிய நீங்கள், இந்த யோபின் சம்பவத்திலே நாம் படிக்கும்போது அவருடைய சரீரம் முழுவதும் அழுக ஆரம்பித்தது. அவருடைய சரீரம் முழுவதும் இதோ சீழ்வடி ஆரம்பித்தது. தாங்க முடியாத வலி, எப்படி தப்பு தெரியல. ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவருக்குள்ள தன்னை காத்துக் கொள்ளுகிறார். அடுத்தபடி நடந்த சம்பவத்தை நாம் படிக்க போகிறோம். அங்கே அருமையான அவருக்கு ஒரு மனைவி இருந்தாள். அவள் சொன்ன வார்த்தை அதை வாசிங்க. எத்தனாவது? 2 அதிகாரமா? அவன் மனைவி 2 அதிகாரம் 2:9. 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? இன்னுமா உமது உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீர்? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றார். தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். சொந்த மனைவியே இந்த வார்த்தையை சொன்னா மற்றவங்க ஏன் என்ன சொல்ல மாட்டாங்க? என்னம்மா நீங்க சொல்றீங்க, நாங்க எல்லாம் எங்க புருஷன் இடத்துல அப்படி சொல்லவே மாட்டோம். எங்க புருஷன் அவ்வளவு அன்பா இருக்கிறோம். அப்படி இருக்கோம். கரங்களை தூங்க, ஒரு கரம் உயரல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பாருங்க, சொந்த மனைவியே அந்த புருஷர்களை கொழுத்து அறுத்து கொண்டு போடு. எப்படிதான் ஆட்டாரத்தோல அறுத்துறாலும் சொந்த பிள்ளைகளை கொண்டு போடுறா. அதுபோல புருஷர்கள் யோக்கியமா? புருஷர்கள் அதுக்கு மேல சொந்த மனைவி மாதிரி தொலைச்சு போடுறாங்க. பரிதாபம். ஒவ்வொரு நாள் நான் அமைதியா இருந்து படிப்பதற்கு பிள்ளைகள் பேப்பர் ஒழுங்காக்குறாங்க. அது இப்போ படிக்கும்போது தான் தெரியும் ஒவ்வொரு காரியங்கள் உலகத்தில் நடக்கிற நடைமுறை. பரிதாபமாக இருக்கு, அசிங்கமாக இருக்கிறது. பயம் இல்லாதபடி இருக்கிறார்கள். இன்றைக்கு மனுஷனுக்கு என்ன இல்லை? ஆகார திரட்சி மிகுந்த காலம். கர்த்தரை தேடுகிறதுக்கு மனம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை என்றாலும் கூட ஆண்டவரை பற்றியான பயம் இல்லாதபடி ஜீவிக்கிறார்கள். ஏனோ தானோ என்று தன்னை சொந்த காரியங்களை ஈடுபடுகிறார்கள். இன்றைய கிறிஸ்தவ குடும்பங்களிலே ஞாயிற்றுக்கிழமை தான் ஃபங்க்ஷன் வைக்கிறார்கள். இல்லையா, சாயங்காலம் தான். சாயங்காலமாக இருந்தாலும் அன்றைய காலையிலிருந்தே மக்கள் வந்து விடுவார்கள். அந்த வீட்டாருக்கு நிறைய பொறுப்புகள் வந்து விடுகிறது. செய்ய முடியுமா? முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரர்களும் சகோதரிகளும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஏதாயிலும் ஒரு நல்ல காரியங்கள் வரும் நாட்களில் ஞாயிற்றுக்கிழமை அந்த நாள் சேர்ந்து வரக்கூடாது. ஞாயிறு திங்கள் வைக்கவே கூடாது. திங்களும் செவ்வாயும் வைங்க, அல்லது வெள்ளி சனிக்கிழமை வைங்க. ஞாயிற்றுக்கிழமை இல்லாத ஒரு நாள் வைங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களை போன்ற நிறைய இப்போ நிறைய எல்லா குடும்பங்களும் நிறைய சொந்தம் பந்தம் நிறைய ஆகிவிட்டது. எல்லாரும் ஓடி ஓடி வருவாங்க. அதனால நீங்க ஞாயிறும் திங்கள் என்பதை விட்டுவிட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தர் ஓய்ந்திருந்த நாள், அது சனிக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவராய் இயேசு உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாள் தேவனுக்குரிய நாள், நமக்குரிய நாள் அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நாளை எனக்கு வேண்டும். கொஞ்சம் வேலை ஓடாதுங்க. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து, ஆண்டவரே இன்றைக்கு யோபை போல நான் அதிகாலமே எழுந்து, இன்றைக்கு காலையில் இந்த ஆராதனைக்காக அதிகாலை எழும்பிய ஜோமண்ண கரங்களை ஏற்றுங்க. கையும் காணும் காலையும் காணும். அடா பாவமே. ஏன் அதிகாலையில் எழும்பிய ஜோமண்ணக்கில்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு. யோபு பக்கத்தில் ஆசிரியப்போ என்ன ஆசீர்வதியும், முன்னிலைமை விட பின்னிலை ஆசீர்வதி. எப்படி ஆசீர்வதிப்பார்? ரெஸ்ட் போட்டு வார்த்துட்டு இருந்தாங்கன்னா மழை பெய்த ஒழுவாதே.
அதுபோல யோபை சுற்றிலும் ஒரு வேலி இருந்தது. அது இருந்ததுனால பெரிய ஆசீர்வாதங்களை அவர் அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. நம்ம குடும்பத்தில் ஒரு வேலி வேண்டும். அந்த பிள்ளைகள் எல்லாரும் இங்கே கவனிங்க, இங்கே கவனிங்க. ஒரு வேலி வேண்டும். அந்த வேலி இயேசுடைய இரத்தம். அந்த வேலி தேவ கிருபை. அது எப்படி கிடைக்கும்? ஆண்டவருக்கு பலி செலுத்தினால்தான் அந்த வேலியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சபையை ஜெபிக்கணும், தேவனை ஆராதிக்கணும். என்னுடைய சொந்த வேலை என்று ஓடுகிறது அல்ல. 6 நாள் நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தந்து வேலை செய்ய வைக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை அன்று தேவசந்த மகனே வந்திருந்து என்ன தேடு என்று அந்த ஒரு நாளையும் நமக்கு ஆண்டு அன்போடு அழைக்கிறார். அதையும் கூட எனக்கு வேணும். ஒரு தடவை ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டுட்டே இருந்தான். ஒரு அருமையான ஒரு மனுஷன், இது பார்த்து கொண்டே வந்த மனுஷன் என்ன செய்தார் என்றால், அவர் கையில் கொஞ்சம் காசு இருந்த ஒரு காசு அப்படி போட்டார். அது போடும்போது அந்த முன்னாடிலாம் பார்த்துருப்பீங்க, பேல்ஸ் ஒன்றும் இருக்காது, ஒரு சிறிய பை வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருப்பாங்க. இவர் இந்த மனுஷன் முன்னால் இதை வைத்து எடுத்து இப்படி போட்டு விட்டு அவர் அப்படி திரும்பி போனார். கொஞ்சம் தூரம் போன உடனே அவன் அந்த பிச்சைக்காரன் பின்னாலே வந்தான். ஓடி அந்த ஐயான்னா, ஐயோ பாவம் எனக்கு என்ன ஆகிப்போச்சோன்னு சொல்லிக்கிட்டு அவர் நின்றார். ஓடி கிட்ட வந்தான். ஓடி வந்து அவர் கையில் இருந்ததான் அந்த பையை அப்படி பறித்து எடுத்துவிட்டு ஒரு அடியும் கொடுத்துட்டு ஓடிட்டான். பார்த்தீங்களா, நன்றி கெட்டவன் இப்படி செய்து போட்டான். இப்படிதான் இந்த உலகத்தில் ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்தாலும், எவ்வளவு சமாதானம் கொடுத்தாலும், சுகம் கொடுத்தாலும், ஆசீர்வாதம் கொடுத்தாலும் ஆண்டவருக்கு ஒன்று போட்டுறாங்க, போமையா நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் போயிட்டே இருப்பேன். வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய வழி கர்த்தருக்கு எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்க வேண்டும். உன் வழியை கர்த்தருக்கு, அவரே உன் காரியத்தையெல்லாம் அவராக வாய்க்கணும். நமக்கு வியாதி இருக்கு, பலகீனம் இருக்கு, எல்லாம் விடுதலை வேணும்னா அவர் பார்த்துவிடும். அவர் சொல்ல ஆகும், உடன் நிற்கும். விடுதலை அவரால் முடியும். அவரால் தர முடியாத, அவரால் கொடுக்க முடியாத காரியம் ஒன்று இல்லை. என்ன செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சோமண்ணுக்கு நோக்க முடியாது, ஆண்டவரை தேட முடியாது, ஆராதிக்க பிள்ளைகள் இங்க கவனி, ஆண்டவரை தேட முடியாது. நம்மை மனசும் மாம்சமும் விரும்பினது போல எனக்கு முடியலை. என்ன பற்றி உங்களுக்கு தெரியும், நான் என்ன பாடுபடுவேன் இந்த உலகத்தில். யாருக்கா பாடுபடுறோம்? இந்த அரைச்சாண்டு வயிற்றுக்காக என்ன பாடுபடுறோம் இல்லையா? எவ்வளவு நாள்? 100 வயசு வர. எத்தனை வயசு பிள்ளை சொல்லுங்கப்பா, அபினிஷ் சொல்லு, எத்தனை வயசு? 100 வயசு. இந்த 100 வயசு தாண்டியக்குள்ள எதெல்லாமோ வந்து விடுகிறது. படாத பாடுபட்டு வீட்டை கட்டி வீட்டில் செய்ய வேண்டியெல்லாம் செய்து அழகா வைக்கிறான். வைத்து மோனுக்கு பெண்ணையும் கட்டி வச்சு அதுவனுக்கும் 1 2 3 பிள்ளைகளும் கிடச்சி ஒரே சந்தோஷம்தான். நாள் போகிறது. இந்த ஆளுக்கு இதெல்லாம் செய்து வச்சார், இவருக்கு வயசாகுது 70 75 80 என்று. இவரால் முடியலை. அவர் ஒரு கட்டில் போட்டு ஒரு இடத்துல அவர் கொடுத்துருக்கு. அவர் என்னதான் செய்வார்? அதை காரி துப்பவோ வேண்டாலச்சு எல்லாம் செய்து வைப்பாரு. பேர பிள்ளைகள் வரும், கிளவா உனக்கு இதான் வேலை. இதுதான் உலகத்தில் நடக்கிற காரியம். ஆனால் இந்த 100 வயசுக்குள்ள நம்ம பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் நித்திய ஜீவனிலே போய் நித்திய ஜீவனோடு நித்திய காலம் வாழ்ந்து சந்தோஷமாக இருப்பதற்கு இந்த பூமியில் இருக்கும்போது நம்முடைய இந்த மாம்சத்துக்கு எடுத்த காரியங்களை சுருக்கமாக பார்த்து, ஆன்மீக காரியங்களை நிறைவாக பார்த்து, தன்னை விட்டு எடுபடா நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாளை போல தேவனுக்கு முதன்மையான இடம் கொடுத்து குறிக்கப்பட்ட நிலையை தெய்வத்தோட உண்மையா நடந்து, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, கரந்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். பூமியில கட்டின வீடு போதாதுங்க. இந்த வீடெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போகும். நித்தியத்தில் நமக்கு ஒரு வீடு உண்டு. அங்கே போய் அமர்ந்திருக்கணும்.
அந்த வீடு தான் நமக்கு நித்திய வீடு. யுகாயுகம். யுகாயுகம்னா என்னது? ஜென்சியா சொல்லு பார்ப்போம். யுகாயுகம்னா முடிவில்லாத காலம். இப்படி என்னம்மா பிள்ளைகள் சொல்லுங்க? முடிவில்லாத காலம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில எப்போதுமே அந்த முடிவில்லாத நித்திய சுதந்திரம் பெற்றுக்கொள்ள நான் தகுதியாகணும். அந்த எண்ணம் தான் யோபுடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த ஆதி பரிசுத்தவனுடைய உள்ளத்தில் அதுதான் இருந்தது. நம்முடைய நிலை என்ன? அங்கே யோபுடைய மனைவி யோபிடத்தில் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். உமக்கு அழகெல்லாம் போச்சு, உமக்கு பலையெல்லாம் போச்சு, உமக்கு ஐஸ்வர்யம் எல்லாம் போச்சு, 10 பிள்ளைகளும் ஒரே நாள போச்சு, எல்லாம் உமக்கு சாபம் தான், நீர் செய்த அநியாயம். கவனிக்கிறீங்களா? இனி நீர் இருந்து பிரயோஜனம் இல்லை. நான் வேணா இன்னொருவனு கூட நான் போயிருவேன். நீர் இருக்க வேண்டாம். முதல்ல நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன சொல்லுங்க? நல்லா சொல்லுங்க. தேவனை தூசிக்க வேண்டும். சாத்தானுடைய நோக்கமே அதுதானே. அதுதானே முதல்ல அவன் சொன்னான், உம்மை தூசிக்கானோ பாரும். அல்லையா சொல்லுங்க. அப்ப அதன்படி இப்ப எங்க வந்திருக்கான்? மனைவியினுடைய உள்ளத்துல வந்திருக்கான். சில நேரம் வீடுகளில் பாருங்க, குடும்ப ஜெபத்துக்கு மனைவி இருந்தா புருஷன் இருக்க மாட்டான், பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் இருக்கணும்னு நினைச்சா பெற்ற இப்ப இருக்கு பலே அந்த அதை செய்யல இதை செய்யல படியில என்னதா ஒன்று சொல்லி ஜெபத்துக்கு இருக்க. இங்க இருக்க சகோதரர்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை, சகோதரிமார் அப்படிப்பட்டவங்க இல்லை, நீங்க எல்லாம் நல்லவங்க, அருமையான தேவனுடைய பிள்ளை. அநேக வீடுகளில் இதுதான் நடக்கிறது, பரிதாபமான நிலை. சரி பாருங்க, நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் முதலாவது தேவனுக்கு முதன்மையான இடம் கொடுக்கணும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும், பின் சந்ததிக்கு கிடைக்கணும். பிள்ளைகள் ஆசீர்வாத உயர்த்தப்படணும்னா அந்த பெற்றோர் மாதிரியா நிற்க வேண்டும். முன் கால போறது போலே பின் காலையும் போகும். பார்த்துருக்குதீங்களா? ஏம்மா ஐயா அப்படித்தானே? முன்காலம் எப்படி போவோம்? ஒழுங்கா போனா பின்னால வர காலையும் ஒழுங்கா வரும். அந்த முன்னால போற காலை எப்படி எல்லாமோ போச்சுன்னா அது போல அந்த பின்னால வரதும் போகும். நம்ம சந்ததிகள் நம்மை கவனிப்பார்கள். நாம் என்ன பேசுகிறோம், என்ன சொல்லுகிறோம், எப்படி நடக்கிறோம், என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் மேல கர்த்தருடைய கண்கள் நம்மை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. நான் போகும் வழியை அவர் அறிவார். யார் சொன்னது? யார் சொன்னது? யோபு. நான் போகிறேன், நான் போகிற பாதை அவருக்கு தெரியும். இந்த நாள் பகல் வழி என்று கேட்கிற சகோதரர்களே சகோதரிகளே, நீங்கள் போகிற பாதை தேவன் அறிகிறார். தேவனுடைய கண்கள் உங்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. மனைவி சொல்லிவிட்டாள் என்று யோபு என்ன செய்தாராம்? வாசிங்க கீழுள்ள வசனம், கீழுள்ள வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம், தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ, தீமையும் பெற வேண்டாமோ என்று என்றான். இவைகள் நன்மை பெற்ற இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஓ, தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அருமையான தேவன் பிள்ளைகளே, இந்த பகுதி யாருக்கெல்லாம் புரியுது? கரங்களை வைத்துங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்த போதும் மனைவி வந்து சொன்ன பின்பும் மனைவியே கைவிட்டா. இவனே நீ யார் உண்டு யோபுக்கு? ஆனால் என்ன சொன்னார் தெரியுமா? நீ பைத்தியக்காரி பேசுறவள பேசுகிறாய். நன்மை பெற்ற கையினால். என்ன நன்மை பெற்றார்? ஏராளம் திரவிய சம்மங்கள், ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருந்தார். அருமையான பிள்ளைகளை கொடுத்திருந்தார், வீட்டை கொடுத்திருந்தார், ஏராள ஆஸ்திகளும் செல்வங்களையும் இருந்தது. தேசத்தில் அவருடைய பெயர் புகழ்ச்சியா இருந்தது. அதெல்லாம் நினைத்து பார்க்கிறார். இதெல்லாம் யார் தந்தது? என் தேவன் எனக்கு தந்தா, என் சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு தந்தா. அவர் செய்த நன்மையை நான் நினைக்கிறேன். தேவ பிள்ளையே, ஒரு சோதனை வந்த உடனே, பிரச்சனைகள் வந்த உடனே, வேதனைகள் வந்த உடனே, நெருக்கம் வந்த உடனே ஜெபத்தை குறைக்காதே, ஆராதனையை குறைக்காதே, குடும்ப ஜெபத்தை குறைக்காதே. உன பூமிக்குரிய எந்த வேலை இருந்தாலும் அதை மாற்று.
தேவனுக்கு முதன்மையான இடம் கொடுத்தால் தேவன் முதன்மையான இடத்தில் உட்கார வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் பாவம் செய்யவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்மை தேவன் செய்தாரே அதை நினைக்க ஆரம்பிக்கிறார். நமக்கு வேதனை சோதனை வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய வேதனையை நினைத்து சஞ்சலப்பட்டு வேதனைப்பட்டு கதறி உலக மனுஷனை போல முறுமுறுக்க கூடாது. ஆண்டவர் செய்த நன்மையை நினைக்க வேண்டும். அடுத்தபடியாக வாசிங்க கீழே. யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும் சூகியனான பில்தாத்தும் நாகமாத்தியனான சோப்பாரும் யோபுவுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களிலிருந்து வந்தார்கள். பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டீங்களா? வாசிப்பீங்கல்ல? சரி, 3 சிநேகிதர்கள், அவர்கள் உயிருக்குயிரானவர்கள், தூரமான இடத்தில் இருக்கிறார்கள். யோபுக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது என்று சொல்லி அவர்கள் அறிந்து அவருக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். ஐயா, இந்த உலகத்திலே நான் நன்றாயிருக்கும் போது, சுகமாயிருக்கும் போது, சுபிட்சமாயிருக்கும் போது, ஆசீர்வாதமா இருக்கும் போது, செழுமையா இருக்கும் போது அநேகர் நம்மை ஆறுதல் சொல்ல வருவாங்க. உண்மைதானே ஐயா? ஆமே. நம்ம கஷ்டம் வந்ததுன்னு அறிந்தால் அப்படியே ஒதுங்கிடுவாங்க. இன்னாரா, அவளுக்கு பாடு அவ்வளவுதான், அவன் பாடு அவ்வளவுதான், முடிஞ்சு. நம்ம ஏன் அதுல போய் தலை போடும்? இது அவங்க பாடு. குற்றுயிராய் கிடக்கக்கூடியதான வழிபோக்கன் நான் வேதனையோடு இருக்கும்போது அந்த வழியாய் வருகிறதானே ஆசாரியன் லேவியன் ஏனென்று கேட்கலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை கண்டு வழி விலகி போனார்கள். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த 3 சிநேகிதர்களும் யோவின் மேல் அக்கறை கொண்டு வருகிறார்கள். வந்து 7 நாட்கள் தங்களுடைய மனசு அப்படியே வைத்து வேதனையோடு யோவின் பக்கம் வந்து உட்கார ஆரம்பித்தாங்க. 7 நாட்கள் இருந்தார்கள். கடைசி அவர்கள் தங்கள் வாயில் திறந்து பேசினார்கள். ஆனாலும் அவர்கள் யோவை போல நிதானமாய் பேசவில்லை என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் யோபையோ கர்த்தர் அவருடைய எல்லா சோதனையில் இருந்தும் விடுவித்து கடைசி அதிகாரத்தை சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னிலைமையை பார்க்கிறோம் கர்த்தர் பின்னிலைமையை யோபை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அந்த பகுதி 1 வாசித்து முடித்து விடுவோமா? 42ஆம் அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுவோம். பிரைஸ். முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை ஆசீர்வதித்து. முதல்ல 7 தான் இருந்தையா, இப்ப 14,000, 6,000 ஒட்டகங்கள், மறுபடியும் 7 குமாரர், 3 குமார்த்திகள். பாத்தீங்களா? முதல்ல 10 பிள்ளை, அது பரலோகத்தில் இருக்குது. புரியுதல்ல இருக்கான். இவ பூமியில மறுபடியும் 10 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்தார். தொடர்ந்து கீழே வாசித்தா படிக்க முடியும். அந்த பிள்ளைகளை போல சௌந்தரியம் உள்ள பிள்ளைகள் பூமியில் அன்றைக்கு இல்லை. அவ்வளவு அழகுள்ள பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார், அறிவுள்ள பிள்ளைகளை கொடுத்தார். ஏன்? யோபுடைய சன்மார்க்கம், தேவனுக்கு பயப்படுற பயம், அவன் உத்தமமா ஜீவித்திருந்து தேவனுக்கு பிரியமாயிருந்து தேவனுக்கு பலி செலுத்தி தேவனை மேன்மைப்படுத்தினபடியினால் ஆண்டவர் யோபுடைய முன்னிலைமையை விடவும் பின்னிலைமையை இரட்டிப்பு ஆசீர்வதித்தார். எல்லாரும் அப்படி எழும்புவோம், கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்புவோம். சோதனைகளும் நெருக்கங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பலகீனங்களும் வியாதிகளும் நெருக்கங்களும் வரும்போது எல்லா பிள்ளைகளும் கண்களை மூடுவோம். எல்லா தேவ பிள்ளைகளும் கண்ணீரோடு ஆண்டவர் சோதனை கேட்போம். ஆண்டவரே, எந்த சோதனை நான் பாவம் செய்கிற ஆத்மாவாய், குறை சொல்லுகிற ஆத்மாவாய், ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரம் போகிற பாத்திரமாய் நான் மாறக்கூடாது. என்னை பரிசுத்தப்படுத்தும். நான் எப்போதும் உமக்கு பலி செலுத்த, உமது சமூகத்திலே ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்யும்.